கரூர் விவகாரத்தில் தவிக தலைவர் விஜய் தெரிவித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஆண்டு தவிக தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக தவிக தலைவர் விஜயிடம் டெல்லியில் 3 முறை விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் கரூர் மாவட்ட திமுக மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்பினர். இதையடுத்து டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேற்று செந்தில் பாலாஜி விசாரணைக்காக ஆஜரானார். அப்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோர் வாக்குமூலத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் மற்றும் எழுப்பிய சந்தேகங்கள் அடிப்படையில் செந்தில் பாலாஜியிடம் கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த சில மணித்துளிகளில் செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு விரைந்தது. வழங்கப்பட்ட தண்ணீர் பாட்டில்களில் செந்தில் பாலாஜி அறக்கட்டளை வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது. கூட்டத்திற்குள் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் புகுந்து பிரச்சனையை எழுப்பியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை தவிக நிர்வாகிகள் முன்வைத்து அதற்கான வீடியோக்களை வழங்கியுள்ள நிலையில் அது குறித்தும் செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ அதிகாரிகள் விளக்கம் கேட்டுள்ளனர். முன்னதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பேரடி மற்றும் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் தொடர்பாக செந்தில் பாலாஜி அறிந்த தகவல்களை வாக்குமூலமாக சிபிஐ அதிகாரிகள் பதிவு செய்தனர். சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்காக செந்தில் பாலாஜி காலையில் வந்தபொழுது அவர் சென்ற கார் சிபிஐ அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் மாலையில் அவரது வாகனம் சிபிஐ அலுவலகத்திற்குள் எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் உள்ளே அமர்ந்தவாறு செந்தில் பாலாஜி சிபிஐ அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டுச் சென்றார். சில நிகழ்வுகள் குறித்து என்னிடம் கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகள் என்ன, அதுக்கு என்ன பதில் சொன்னேன் அப்படிங்கிறது பொதுவெளியில் சொன்னால் சரியாக இருக்காது. ஒரு விசாரணை ஆணையத்தின் முன்பு வைக்கப்பட்ட கேள்வி பதில்கள். ஆகையால் முறையான கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கின்றேன். 6 மணி நேரம் செந்தில் பாலாஜியிடம் முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு சம்மன் வழங்கப்படும் என சிபிஐ தரப்பில் கூறப்பட்டுள்ளது.